அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வாழ்க்கையில் சில பேர் இருப்பாங்க. சில பேர் குடும்பத்தை பார்ப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, இன்னொருத்தர் குடும்பத்தில் என்ன நடக்குது அதை பார்க்கல. அந்த பிரச்சனையை அவங்க தலை கொடுத்து கேட்கலன்னா அவனுக்கு வந்து கேட்கலனாவே அவங்களுக்கு ஒரு மாதிரியான மென்டல் போல் ஆகிடுவாங்க. அது எதுக்கு? நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தை பார்த்து நம்ம பேர பிள்ளைங்களோ அதை பார்த்தாவே உங்களுக்கு வந்து பொழுது போயிடும். நீங்கள் சில பேர் என்ன செய்வாங்க, கோயிலுக்கெல்லாம் போவாங்க, குடும்பத்தை விட்டுடுவாங்க, கோயிலுக்கெல்லாம் போவாங்க. கோயிலுக்கு போகிறது தப்பு இல்லை, அதை நான் தப்பு இல்லைன்னு சொல்லலை. குடும்பமே ஒரு கோயில் தான். ஆனால் கணவனை பார்த்தாவே பிள்ளைங்களை பார்த்தாவே அந்த குடும்பத்தில் இருக்கிற வேலைங்களை செஞ்சாவே நம்மளுக்கு வந்து பொழுது போயிடும். அதனால் குடும்பத்தை பார்க்காத சில பேரும் வந்து போகிறாங்க. அதெல்லாம் வேணாம். குடும்பத்தை பாருங்கள். மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, மூக்கு நுழைக்காதீங்க. அப்போ நம்ம வாழ்க்கையே நல்லாயிருக்கும். சாகிற காலம் தெரிஞ்சதுன்னா வாழற காலம் கம்மின்னுவாங்க. இருக்கிறது கொஞ்சம் காலம் நல்லபடியாக எல்லோருமே அன்பாக அரவணைப்பாக சந்தோஷமாக இருப்போம். எதுக்கு பொறாமை அப்படிலாம் இருக்குது நாட்டில்? அதுபோலலாம் இல்லாத நல்லபடியாக இருந்து எல்லோரும் குடும்பமாக ஒற்றுமையாக இருங்க. நன்றி, வணக்கம்.